சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்சிகள் இணைந்து இதற்கு மெருகூட்டுகின்றதிலே எக்கு கோட்டையாக இருக்கின்ற பகுதி சேலம் பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியிலே நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் 60 வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய நீங்கள் அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் முதலில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறாரு. நேற்று கூட நாமக்கல்ல பேசியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்ன திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, சேலம் வந்துவிட்டு போயிருக்கின்றீர்கள். சேலம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற பாலகர்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்குவதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு துவக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பாலங்கள் குறுகிய விரைவிலே நிறைவு பெற்று அதையும் துவக்கப்படும். எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். தனி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு தங்குதடை இல்லாமல் நகரத்துக்கு கொடுக்கிறோம். எடப்பாடி கோங்கனாபுரம் கூட்டுக்குடி திட்டம், மேச்சேரி நங்கவலி கூட்டு திட்டம், ஆத்தூர் நகர நரசிங்கபுரம் கெங்கவலி கூட்டு திட்டம், இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம். நீங்கள் கேட்கின்றீர்களே, அத்தனை திட்டமும் நாங்கள் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக நம்முடைய சேலம் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவநீரை அம்மாவுடைய அரசு வழங்கியிருக்கிறது. அதே போல நம்முடைய சேலம் மாநகராட்சியிலே ஸ்மார்ட் சிட்டியின் வாயிலாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அதிகமான நிதி 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு பணிகளை செய்ய இருக்கிறோம். சீர்மிகு நகரம் ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தின் கீழே பல திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டு காலம் பார்த்தா சேலம் மாநகரம் ஒரு மிகப்பெரிய நவீன மாநகரமாக உருவாக்கப்படும். பாதாள சாக்கடை பணி அவருடைய ஆட்சியிலே பாதியிலே விட்டு சென்று விட்டார். அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல பல்வேறு பாலங்கள் கட்டி பிடிக்கப்பட்டு துவங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில பாலங்கள், இன்னும் சில பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஓமலூர் மேச்சேரி மேட்டூர் வழிச்சாலை 4 வழிச்சாலை ஆக்கப்படும். பவானி மேட்டூர் மேச்சேரி தொப்பூர் வழிச்சாலை 4 வழிச்சாலை ஆக்கப்படும். இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு செய்த சாதனை. ஸ்டாலின் அவர்களே, 3 பக்கம் இருக்குது. இந்த மாவட்டத்துக்கு செய்த சாதனை மட்டும் 16 பூங்கா. சேலம் மாநகராட்சியில் பஸ் போர்ட், அருமையான பஸ் போர்ட், ஏர்போர்ட் மாதிரி சேலத்துக்கு பஸ் போர்ட் வருது. மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம். சேலம் தாலுகா பிரிக்கப்பட்டு பல தாலுக்காக பிரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். காடையாம்பட்டியில் புதுபால் தாலுக்கா, பெத்தநாயகம்பாளையத்தில் புது தாலுக்கா, சேலத்தில் புது தாலுக்கா, 500 படுக்கை கொண்ட நவீன மகப்பேறு மருத்துவமனை அம்மாவுடைய அரசு தான் கட்டி கொடுக்கப்படுது. பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார் சாலை, ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாது என்பது தடை விதித்ததும் அம்மாவுடைய அரசு. அதே வீடற்றோருக்கு இரவு நேர தங்கு விடுதிகள் அம்மாவுடைய அரசு கட்டப்பட்டது. அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி காங்கிரீட் வீடும் அம்மாவுடைய அரசு தான் கட்டி கொடுக்குது. ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் தயாரிக்க தொழிற்சாலை இரும்பாலைக்கு பக்கத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் இருக்கிற இரும்பாலைக்கு அந்த பகுதியில் வர இருக்குது. ஆகவே ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கானவருக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். மேட்டூர் அணையின் உபரி நீர் லிப்ட் இரிகேஷன் மூலமாக நம்முடைய பகுதி முழுவதும், வறட்சியான பகுதி முழுவதும் அந்த பகுதிக்கு நீரேற்று மூலமாக லிப்டிகேஷன் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து ஏரிகள் குளங்கள் நிரப்பி நம்முடைய விவசாய மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்க செய்யும். அதே போல நம்முடைய இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்காக சென்னையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஏற்று 304 தொழிற்சாலை வர இருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. நேரடியாக 5 லட்சம் பேருக்கு 5.5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். மறைமுகமாக 5 லட்சம் பேர் வேலை கிடைக்கும். இதுவும் நாங்கள் செய்த திட்டம் தான். அதே போல உணவு பூங்கா சென்னைக்கு அருகிலே பிரம்மாண்டமான 2000 கோடியில் உணவு பூங்கா அமைக்க இருக்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும். அதற்காக மேச்சேரி ஓமலூர் இடையிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கட்ட இருக்கிறோம். அந்த மார்க்கெட்டில் அங்கே இருக்கின்ற விவசாயிகள் கொண்டு சென்று அந்த தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை விற்பனை செய்யலாம்.
அதற்கு விவசாயிக்கு தேவை நன்மையும் செய்யிருக்கும். அதே போல தலைவாசல்ல மிகப்பெரிய கால்நடை பூங்கா 900 ஏக்கரால் 900 கோடியில உருவாக்க இருக்கிற மிகப்பெரிய கால்நடை பூங்கா, கலப்பின பசு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இப்படி பல நம்முடைய விவசாய மக்கள் வளர்க்கின்ற அந்த கால்நடைகளுக்கு சிறப்பு வழங்குவதற்காகவும் அதே நேரத்தில் அந்த கால்நடை நம்முடைய தரமான பசுக்களை அங்கே உருவாக்கி விவசாயிகளுக்கு தரும். கலப்பின பசு உருவாக்கி தருகின்ற பொழுது விவசாயிகள் அதிகமாக பால் கொடுக்கும். நோய் தடுப்பிலிருந்து நோயிலிருந்து விடுபடும் அந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தர இருக்கிறோம். கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இதையெல்லாம் அங்கே வளர்த்து விவசாயிகள் கொடுத்து ரெட்டிப்பு வருமானத்தை உருவாக்கி தரோம். இதெல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற நன்மை. ஏன்னா நான் விவசாயம் இருக்கின்ற காரணத்தில் மரியாதைக்குரிய ஐயா விவசாயி, ஆகவே நாங்கள் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு என்னுடைய அரசு. விவசாயிகள் வளர வேண்டும், செழிக்க வேண்டும், அதற்காக அம்மாவுடைய அரசு முதன்மை திட்டமாக கொண்டாடுது. குடி பராமரிப்பு திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளங்கள் வாரப்பட்டு தூர்வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்படுகின்றது. அதே போல பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக தடுப்பணை கட்டுவதற்கு 1000 கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதே போல நம்முடைய பகுதியில் இந்த FSI இந்த மாநகரத்தில் நம்முடைய வீடு கட்டுவீங்க, அந்த FSI கட்டடம், அதாவது நிலப்பரப்பு அதிகமான இடத்துல கட்டுவதற்கு 1.5 மடங்கிலிருந்து 2 மடங்கா உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். FSI இன்றைக்கு அதையும் நம்முடைய மாநகராட்சியில் வீடு கட்டுகளுக்கு அது மிகப்பெரிய பயனாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. அதே போல எல்லா குடும்பத்தைக்கும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல எல்லா ஏழை தொழிலாளர் குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். ஸ்டாலின் புகார் செய்தனால தேர்தல் ஆணையத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா ஏழை குடும்ப தொழிலாளருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல வாழப்பாடியில் புதிய நீதிமன்றம், மகளிர் காவல் நிலையம், கருப்பூர், கருமந்துறை, ஆத்தூர் ரூரல் மற்றும் குங்கணவரத்தில் புதிய காவல் நிலையம் திறக்கப்பட்டிருக்குது. அதே போல நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் மத்திய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நதியெல்லாம் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணைப்பில் வருகின்ற பொழுது கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நம்முடைய பகுதி செழிக்கும், வளரும். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதி செழுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து 83 ஆண்டு காலம் தூர்வாராத மேட்டூர் அணையை தூர்வாரியது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. இப்படி மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சி கவிழ்க்க வேண்டும் நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல். இரண்டிலுமே 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரியிலே 1, 40 நாடாளுமன்றம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் கூட்டணி போட்டியிடுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம். அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நம்முடைய கூட்டணியுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம். 18 நாடாளுமன்ற 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறாது. இப்பொழுது 4 புதிதாக சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அந்த 4லும் வெற்றி பெறும். ஆக மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் 100க்கு 100 வெற்றி பெறும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். நான் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கின்றேன்.
கிட்டத்தட்ட 37 பாராளுமன்ற தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்தேன். செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளர், அதே போல கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்பதை தெரிவித்து, அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற 18 தொகுதிக்கு இப்போ தேர்தல் நடக்க இருக்கின்றது. வருகிற 18ஆம் தேதி பிறகு 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரைக்கின்றது. ஆக மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர்கள் கூட்டணியுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிவித்து, சேலம் மாவட்ட மக்கள் என்றைக்குமே விசுவாசமானவர்கள். நிறைய திட்டங்களை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இந்த மாவட்டம் முதலமைச்சரை பெற்ற மாவட்டம். நான் இங்கே பேசுகின்றவன் தொண்டனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களில் ஒருவனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கொடுத்த பதவி இங்கே இருக்கின்ற சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கி இருக்கின்றார்கள். எனக்கு கிடைக்கின்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கின்ற பெருமை. இந்த தேர்தல் வெற்றி உங்களை சாரும். இந்த வெற்றி சேலம் பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி இங்கே இருக்கின்ற மக்களை சாரும். தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி 1, 40 இடங்களில் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே சேலம் பாராளுமன்றம் வென்ற பெற்றது என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த புகழும் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த சேலம் மாவட்ட மக்கள், சேலம் பாராளுமன்ற மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோட நம்முடைய நிதின் கட்காரிஜி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். இங்கே நமக்கு ஏராளமான திட்டங்களை தமிழகத்திலே நிறைவேற்றி தந்திருக்கின்றார். நாம் கேட்கின்ற சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்துவதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு தந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இன்னைக்கு சிஆர்எஃப் மட்டும் 2500 கோடி தமிழகத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க எல்லா சாலைகளும் சீராக்குவதற்காக. அதே போல சுமார் 39 சாலைகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படுகின்ற சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி அங்கங்கே சாலை அகலப்படுத்தி எங்கேயுமே விபத்தில்லாத சாலையாக உருவாக்குவதற்கு 39 சாலைகளை தமிழ்நாடு சாலைகளை இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கு எடுத்துக்கொண்ட மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல தருமபுரி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் நம்முடைய கூட்டணி சார்பாக அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாடாளுமன்ற முன்னாள் மத்திய அமைச்சர், நல்லவர், திறமையானவர், ஏற்கனவே நம்முடைய நாட்டுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துக்கின்ற அவர் தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றார். மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே போட்டியிடுகின்ற நாடாளுமன்ற வேட்பாளர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் அங்கமைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அருமைச்சர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அண்ணன் காளிப்பன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் 4 பாராளுமன்றம் நம்முடைய மாவட்டத்துக்குள்ளே வருகின்றது. நம் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி அதிலே அங்கம் வைக்கின்ற காரணத்தினாலே 4 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிவித்தார். சரவணன் நல்லவர், திறமையானவர், உங்களுக்கு உழைக்கக்கூடியவர். நம்முடைய சேலம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். வாக்களிப்பீர், இரட்டை சின்னத்திற்கு வாக்களிப்பீர், மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிப்பீர், முரசு சின்னத்திற்கு. நன்றி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். 5 ஆண்டுகளில் அதிமுக எம்பிக்கள் செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். சேலத்திற்கு மட்டும் 3 பக்கம் கொண்ட அளவிற்கு புதிய திட்டங்களை அதிமுக அரசு செய்திருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.